सर अपने सीट लो பதறி போய் வந்துட்டு இருந்தாங்க. நடுவில் 10 நிமிஷம் அந்த டீக்கு நிப்பாட்டாம வந்திருந்தோம். ஸ்ரீசக்தி திருப்பூர்ல இருந்து வந்தோம். இங்கேயும் ஸ்ரீசக்திக்குள்ள வந்தோம். அதே சந்தோஷம், அதே பாசிட்டிவிட்டி, அப்படி அந்த சந்தோஷமான முகங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. ஸோ ஹவுஸ்ஃபுல்லா போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தான் எல்லா இடத்துக்கும் வந்துட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அண்ட் எஸ், இவர் தான் டைரக்டர் கலையரசன். இது அவரோட முதல் திரைப்படம். ஸோ இல்லை அனுபவிச்சு எழுதி எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவரும் வந்து பார்த்து ரசிச்சு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சாரி லேட்டாக வந்ததுக்கு. இல்லை கரெக்டாக உங்களுக்கு ஆயிடுச்சு சார். படம் பார்த்தப்ப எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு? ஆனால் நிறைய சீனுக்கு உண்மையுமே நல்லா ரெஸ்பான்ஸ் நண்பர் தான் எழுதியிருந்தாரு, சிவகுமார் மொழின்னு சொல்லிட்டு. நான் இயக்கம் மட்டும்தான், நானும் கூட சேர்ந்து திரைக்கதை மட்டும் எழுதியிருந்தேன். ஸோ உங்க எல்லாத்துக்கும் படம் பிடிச்சிருந்துச்சுல? நிறைய கப்பலாக தான் வந்திருக்காங்க. ஆமா, அப்போ ரொம்ப பிடிச்சிருக்குமே. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுங்க, நண்பர்கள்ட்ட சொல்லி அவங்கள வந்து பார்க்க சொல்லுங்க. வேர்ட் ஆஃப் மவுத் தான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய படமா அமையும். எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரொம்ப 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 நன்றி வந்து பார்த்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தினுடைய எடிட்டர் திரு கேஜி வருண் அவர்கள் இருக்காரு. கைத்தரலாம். போச்சுக்க மாட்டோம், யாருமே கைத்தரலாம் வச்சுக்க மாட்டோம். தேங்க்யூ. ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ வீட்டு பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் போய் சொல்லுங்கள். நாளைக்கு சண்டே தான் லீவு. ஸோ போய் பார்க்க சொல்லுங்கள். நாளைக்கும் ஹவுஸ்ஃபுல் ஆகணும். தேங்க்யூ. நடக்கும். அடுத்து எஸ், ஸோ டிடெக்டிவ் ஆனால் ஒரு டீ மட்டும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேச்சே வரல, அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ நான் சரியா வீடியோ எடுக்கிறதுனால நீங்க சரியா வீடியோ எடுத்து எல்லாம் அப்லோட் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டீங்க. ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லாம இதுல கரெக்டா ஃபாலோ பண்ணி கரெக்டா டைம்க்கு வந்துடுறோம். ப்ரோ ஸ்டோரியில ட்ராக் பண்ணிருங்க ப்ரோ. ஸ்டோரியில ட்ராக் பண்ணி. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ சோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. சிறப்பு. எஸ், ரொம்ப நன்றி. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பார்த்துட்டு இவ்வளோ எனர்ஜியோட இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சாமி இல்ல, அது ஒரு நல்ல படத்துல திரும்ப ஒரு பார்ட்டா இருக்கிறது தான் எனக்கு பயங்கர பெருமையா இருக்கு. ரொம்ப நன்றி. இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க. போற இடத்துல எல்லாம் நாங்க டவுன் ஆகி டயர்டா வந்து நிற்கும் போது உங்களை கைதட்டல் தான் எங்களை திரும்ப எனர்ஜியோட அடுத்த தேட்டருக்கு போக வைக்குது. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய ஸ்க்ரீன்ஸ் எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கு இந்த எனர்ஜி தான். திரும்பவும் சொல்றோம், உங்க சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். லவ் யூ. ரியோராஜ் அவர்கள் சொல்லுங்க. கல்யாணம் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா பண்ணிடுறேன். ஐயா இந்த வீடியோலாம் போடுவோம் ஐயா இன்ஸ்டாகிராம்ல. கற்பனை தானே. ஹாய் ஆல். ஸோ மூவி நல்லா இருந்துச்சு கலை ப்ரோ. தேங்க்யூ நல்லா இருந்துச்சு. ஸோ எங்களோட ஃபியான்ஸே. ஸோ November 22 எங்களுக்கு மேரேஜ். நிறைய ரிலேட்டபிளா இருந்துச்சு. அண்ட் இது மூலியமா வாட் வி கெட் டு நோ இஸ் லைக் என்னெல்லாம் பண்ணக்கூடாது என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது ஒவ்வொரு சீனும் நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். ரொம்ப ஆமா ப்ரோ, நான் மெக்கானிக்கல் ஐடியில் ஒர்க் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது பார்லர் வைக்கணும்னு ஆசை இருக்கா? அந்த பிளான் மட்டும் ஸ்டாப் பண்ணிடலாம் பிளான். ஓ அப்ப இருந்துதா? வேற பிளான் இருந்துச்சு. வேற இருந்தது. ஓகே. பட் நிறைய ரிலேட்டபிளா இருந்துச்சு. தேங்க்யூ. ஷேரிங் வித் ஆல்.
நீங்க இப்ப இதுல எல்லாத்தையும் நாங்க இது பண்ணிட்டோம் உஷாரா இருந்துருவோம் அப்பெல்லாம் மட்டும் நினைச்சிடாதீங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்ல வராலும் நிறைய பிரச்சனைகள். செகண்ட் பார்ட் அப்படியே நிம்மதியா அனுப்பிச்சு விடணும். ஸோ பார்ட் 3 பார்ட் 4 போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி எங்களுக்கு உங்களுக்கு செகண்ட் பார்ட் எடுக்கிற சான்சஸ் இருக்கு. பட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எங்க டீம் என்டையர் டீம் சார்பா உங்க கல்யாணத்துக்கு வாங்க. தேங்க்யூ. ஹாப்பி மேரிட் லைஃப். முன்னுக்கு பின் முரணா பேசுறாரு. இல்ல ஆக்சுவலா அதான் நாங்க சொல்ல வந்ததும் அதேதான். படத்துல ஆக்சுவலா சண்டை வரும், பிரியணும்னு தோணும், அதுக்கப்புறமேட்டு பிரியவே முடியாது, நம்ம புரிஞ்சுக்கிட்டு இன்னும் அதிகமா காதலிப்போம். ஸோ அதை தான் இந்த படத்துல சொல்லணும்னு நாங்க நினைச்சோம், அதை சொல்லியிருக்கோம். நிறைய சண்டை போடுங்க, சீக்கிரமா சமாதானம் ஆகுங்க, சந்தோஷமா லவ் பண்ணுங்க. ஓகே சார் ரியோ சார் படம் எல்லாருமே ஆரம்பத்துலேருந்தே ஒரு 3-4 படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கும். ரியோட ரொம்ப ரசிகர்கள். அது இல்லாமல் இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்தில் எல்லாருமே போட்டு நடிச்சிருக்காங்க. சும்மா யாருக்கும் வீடு கொண்டு எல்லாருமே விட்டு பட்டை எழுதிட்டாங்க. அதுவும் என்றைக்குமே ஒரு ஸ்டோரியில் கடைசி கிளைமேக்ஸ் அந்த 1 மணி நேரம், அதாவது அந்த இவரது விஜய் சார் வந்து இந்த படம் பாசில் டைரக்ஷனில் சரி அந்த கிளைமேக்ஸ் மாதிரி தான் கடைசி 1/2 மணி நேரம் நம்ம படத்தில் உட்கார வச்சுட்டாங்கன்னா அந்த படம் சூப்பர் ஹிட்டு தான். என்னைக்குமே 1/2 மணி நேரம் அவ்வளோ சீக்கிரம் நமக்கெல்லாம் கண்ணில் தண்ணி வராது. கிளைமேக்ஸில் அந்த ஒரு சீனில் நீங்கள் இது பண்ணி அந்த கட்டுப்பிடிக்கிற சீனில் வந்து அவங்க இதுதானே அப்படிங்கிறது அவ்வளோதான் சார் வாழ்க்கை. ரொம்ப நான் சினிமாவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு கம்பல் பண்ணி என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க சார். ரொம்ப ஆல்ரெடி நான் உங்க ஃபேன் தான். உங்களுக்குலாம் தோணும் ஏதோ அவங்க நம்ம ஏற்கனவே சொல்லி வச்சு கேட்க சொல்லி அப்படிலாம் இல்ல தோணுச்சு. இல்ல அப்படி லைஃப்ல நமக்கு என்ன நடக்குதோ அதை நான் உங்க மூலமா வந்து காமிச்சிருக்கேன். அவ்வளவுதான். இனிமேல் நாங்களும் மாறணும்ல. ஒரு பெண்ணை இங்க சொல்லும் போது ரொம்ப பெருமையா. நன்றி. ப்ரோ இன்னைக்கு தான் நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி செகண்ட் இயர். ஹாப்பி ஆனிவர்சரி. நைஸ் மூவி ப்ரோ. ஃபைனல் வெரி சூப்பர். அந்த ஃபைனல் வேர்டு வந்து மேரேஜ் ஆன எல்லாத்துக்கும் தெரியும், முக்கியமான வேர்டு. என்ன வேர்டு? ஆமா இல்ல எப்படி ஒரு செஷன் இதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்ம தான் பேசணும், இங்க அவங்க பேசுறாங்க. விக்னேஷ் ப்ரோ அண்ட் அர்ஜய் ப்ரோ நீங்க நைட்டு போட்ட வீடியோவை பார்த்துட்டு படத்துக்கு வந்தோம். ஓ ஓகே ரியலி சூப்பர். ஐயோ இப்படி சொல்லிட்டீங்களா? இப்ப இன்னைக்கு நைட்டு என்ன வீடியோ போடுறோம். ரியலி சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இவரு என்னோட காலேஜ் மேட் குணா. நிறைய படம் இங்க இந்த தியேட்டர்ல இந்த பில்டிங்ல வந்து நிறைய படம் நாங்க பாத்துருக்கோம். நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எவ்வளவோ படம் இந்த தியேட்டர்ல நான் பார்த்தேன். ஆமா அதான் இந்த மண்டி மைண்டல்ல. ஆமா அதே மாதிரி ஞாபகமே இல்லைங்க. ஓகே சொல்லுங்க பிரதர். நிறைய சொல்லுங்க பிரதர். நேத்து ஒரு வீடியோ போட்டீங்கல்ல? ஆமா பிரதர். இதுல டிராவல் பண்றது ஆமா அதுல ஒரு விஷயம் கரெக்டா சொல்லியிருப்பாரு. பின்னாடி இதெல்லாம் தெரிஞ்சு இப்ப ஸ்ரீ சக்தி சினிமாஸ் அப்பவே தெரிஞ்சிருக்குன்னா அவர் இங்க வருவாரு. நிறைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கேன். நான் எத்தனையோ தலை படம் ஒருத்தர் ஒழிஞ்சிருக்கதா கேள்விப்பட்டேன். ஓகே கீழே போறா பாரு சீட்டு கீழே. யாரு சீட்டுக்கு அடியில போயிட்டு இருக்கியா? ஓகே சோ வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ணா சத்தி வரலண்ணா. வாட் ப்ரோ எஸ் ப்ரோ. நான் இல்ல கிளைமேக்ஸ் பார்த்து நான் ரொம்ப நாள் அழுதுட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டுக்கு வந்து சிரிச்சிட்டு இருந்தான். காலேஜ் போற வரைக்கும் இல்ல அப்படி சொல்லல. அவர் அழுகுறத பார்த்து நான் சொன்ன சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்க 2 நடிச்சது அந்த படம் தியேட்டர்ல பார்த்தேன். அதுக்கடுத்து வந்து பிளான் பண்ணி பண்ணணும் அந்த படம் வேற தியேட்டர்ல பார்த்தேன். இதுக்கப்புறம் ஸ்பீட் தியேட்டருக்கு முன்னாடி இதே சக்தி தியேட்டருக்கு நீங்க வந்துருந்தீங்க. அதுக்காக 2வது டைம் நீங்க வரீங்க வந்து பார்த்தேன். இப்போ ஆண்பாவம் கூடாது
படத்துக்கு உங்க ஆக்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. உங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஆனா கல்யாணம் சூப்பரா டைரக்ட் பண்ணிக்கிறீங்க. அந்த சீன்ஸ் டிரான்சாக்ஷன்லாம் வேற மாதிரி இருந்தது. வரும் தான் அந்த டிரான்சாக்ஷன் அந்த ஐடியா கொடுத்து அந்த செல்ஸ் அந்த எமோஷனலா கனெக்ட் பண்ணீங்களா? ஒரு படம் ஸ்வீட் ஆர்டா இருக்கட்டும், ஜோவா இருக்கட்டும், அந்த எமோஷனலா கனெக்ட் பண்றீங்க. அந்த இடத்துல தான் படம் ஹைப் ஆகாது. இதே மாதிரி நான் ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். கண்டிப்பா நிச்சயம். ஆனா அடுத்த ஷோ கியூப்ன்றதுனால டக்குனு படம் பிளே ஆக ஆரம்பிச்சிடும் அவர் வரதுக்கு முன்னாடி. அதனால நம்மளோட நம்மளுடைய ப்ரொடியூசர் டிகேடி நந்தகுமார் சார் அண்ட் எம்எஸ்கே ஆனந்த் தங்கராஜ் அவர்கள். ஆனந்த் தங்கராஜ் சார் இங்க இருக்காரு. அவரோட ஒன் ஆஃப் த கோ ப்ரொடியூசர்ஸ். ஒரு முறை அவருக்கும் பல வணக்கம். அவங்க வைக்கிற நம்பிக்கை தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து ஆக்சுவலா சொந்த ஊர்ல நம்ம படம் பார்த்து ரசிச்ச அந்த தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல் பாக்குறத விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்கும்னு எனக்கு தெரியல. என்னோட ஊர்ல ஈரோடு மண்ணில் அபிராமி தேவி அபிராமியா இருந்து இப்ப ஸ்ரீ சக்தி சினிமாஸா இருக்கு அந்த தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல் ஷோ. நன்றி, தேங்க்யூ, லவ் யூ ஆல். நன்றி நன்றி. கூட்டத்தோட கூட்டமா முன்னாடி ஏரியா கிளியர் பண்ணிட்டு